வணக்கம். எனக்கு 25 வருஷமா என் மனசுக்குள்ளார, அதாவது தனிமை தான் என்னோட உலகமாக இருந்தது. அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரு தனிமையிலே இருப்பேன். எனக்குள்ளார ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். பட் அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கள் ஃபேமிலி வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தது. கொஞ்சம்னா நிறையவே. அடுத்தது நான் வந்து காதல் திருமணம் அப்படின்றதுக்கு முரண்பாடான கருத்தோட வளர்ந்தவன். ஒரு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியவன். எல்லாமே அவங்க தான் அப்படின்ற சூழ்நிலையில் 27 வருஷமா வளர்ந்தேன்னா, 25 வருஷமா என்னை மீறி ஒரு சக்தி வந்து லவ் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளார கொண்டு போச்சு. அந்த 15 நாள் 30 நாள் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. அதாவது ஏன் எங்க அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். 5 பேரும் கவர்மெண்ட் ஜாப், நல்ல என்ன சொல்றது, எல்லா விதத்துலயும் ஃபுல்ஃபில்லா இருக்காங்க. எங்க ஃபேமிலி மட்டும் சாப்பாட்டுக்கே கஷ்டம் வரும். நல்ல துணி போட்டது கிடையாது. அதாவது எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது. எனக்குள்ளார இந்த 2 கேள்வி மட்டும் இருந்துட்டே இருந்தது. அதுக்கு விடை யார் சொல்ற பதிலும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. பட் அந்த மாதிரி தருணத்துல நம்ம நண்பர் அமிர்தலிங்கம் மூலயமா தான் எனக்கு அண்ணாவை வந்து நேரடியா சொல்ல கிடையாது, அவரோட அண்ணாவோட மேரேஜுக்காக இன்விடேஷன் வைக்க வராங்க. வந்துட்டு உனக்கு இந்த லவ் மேரேஜ், அதாவது 2.5 வருஷமா அவர் மும்பைல இருக்காரு. ஒரு நாள் கூட நாங்க பேசிக்கிட்டது இல்லை. அவங்க அண்ணா வந்து மேரேஜுக்காக வந்து நீ கண்டிப்பா வரணும்னு சொல்றாங்க. அப்போ பேசிட்டு எப்போ மேரேஜ் பண்ணாங்கன்றாங்க. இப்பதான் ஒரு மாசம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவும் பேசல. என் ஒய்ஃப் கிட்ட வந்து உங்க வீட்டுல இந்த தென்கிழக்குல ஏதாச்சும் இருக்காமான்னு. ஆமா, இந்த இடத்துல போர் இருக்கு அப்படின்னாங்க. இந்த 2 விஷயம்தான் உங்களை வந்து சேர்த்து வச்சிருக்கு அப்படின்ட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு இருந்து ஒரு 2 நாள் தூங்கல. என்ன நம்மளுக்குள்ளார இருந்த கேள்விக்கு ஏதோ விடை கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் மும்பைக்கு டெய்லியும் காசு போட வேண்டியது, பேசிட்டே இருக்கிறது. ஒரு மாசம் கிட்டத்தட்ட எப்படி என்ன அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுக்கு, அதாவது நம்ம வீட்டோட அமைப்புக்கும் நம்ம வாழ்ற இடத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது 2 பேரோட அமைப்பும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்க முடியும், இல்லைன்னா நீங்க கண்டிப்பா சேர்ந்திருக்க முடியாது ஆணித்தரமா சொன்னாரு. அப்புறம் எப்படி சொல்ற, இது என்ன தப்பு, அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, கோயிலுக்கு போயிட்டு வந்துறாங்க. நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஃபர்ஸ்ட் போறேன். போயிட்டு வந்த பிறகு நான் அந்த இடத்துல அது சொன்னா நிறைய போகும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு 2 கேள்விக்கு சூப்பரான விடை கிடைச்சது சார். வாஸ்துனாலதான் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணன்றதை நான் ஆணித்தரமா என் மனசு ஏத்துக்குச்சுங்க சார். அது ஒண்ணுங்க சார். இப்போ பொருளாதாரமும் ஏன் பின்தங்கி இருக்கும் அப்படின்றதுக்கான விடை வந்து இந்த வாஸ்துல தான் கிடைச்சது. இந்த 2 விஷயத்த நான் வந்து ரொம்ப பெரிய திருப்தியா நினைக்கிறேன். நான் வந்து அண்ணாவை ஆண்டாள் கோயில் போயிருந்த போதும் சரி, அதுக்கு பின்னாடி வந்த கஷ்டங்கள், அதாவது உச்சக்கட்ட அதாவது மனவேதனை அடையும் போதெல்லாம் நான் தற்கொலைன்ற என்ன அறியாமையே, நான் என்ன பேசினன்றது தெரியாமையே நான் தற்கொலை, நான் செத்து போயிடணும், என்னால முடியல, நான் சாவலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் தான் அதை பேசணும்னா அப்படின்றது வந்து எனக்கே தெரியல. அண்ணா சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது அவ்வளோ இதா இருக்கேன். அதாவது இப்போ என்னால அறுதியிட்டு, அண்ணா சொல்ற மாதிரி உறுதியிட்டு என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். என் ஆள் மனசு உள் மனசு சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம், இந்த பயிற்சிக்கு பிறகு, அதாவது இந்த பயிற்சி வந்து என்னோட வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு 3 மாசமாவே என் உள் மனசு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். அதாவது இறை குறிப்புகள், இந்த வாஸ்து அப்படின்ற விஷயம்லாம் அண்ணா வந்து விடாம அவர் சொன்ன பிறகு ஒரு தவறான இதுல வந்து அண்ணாவோட கான்டாக்ட் கிடைச்சு, என்னோட சொந்தக்காரர் ஒருத்தருக்காக தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. அப்ப கிடைச்சது. அவரை விடாம அவரோட விஷயங்கள் பிடிச்சிருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். 2வது விஷயம், ஆதவன் பாலாஜி அண்ணா வந்து நிறைய குழப்பமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட. அவருக்கு கொடுத்த நிறைய, எனக்கு அவர்கிட்ட பேசின பிறகு நிறைய தெளிவுகள் கிடைச்சது. இந்த அண்ணாவும் ஆதவன் அண்ணாவும் வந்து இன்னைக்கு வாஸ்துல எனக்கு பதில் சொல்ல முடியுது அப்படின்னா அவங்க 2 பேரும் மிகப்பெரிய காரணம்.
இந்த ராஜபதி அப்படின்றவர் வீட்டுக்கு போயிட்டு பணம் கொடுக்கும்போது நான் உண்மையாவே நான் அந்த இடத்துல கடவுளை நேரடியா பார்த்த மாதிரி ஒரு உணர்ந்த தருணம். ஒரு இறந்த பிறகும் வந்து அந்த இது வந்து என்ன அப்படியே கண்ணில் மாலை மலையா தண்ணி தான் வருது. யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க சுப்பிரமணியன் மட்டும் கேட்கும்போது சொன்னா என்னால் அழுவ நிறுத்தவே முடியல. அது என்ன விஷயம்னா அவங்க பணம் கொடுத்தது விஷயம் இல்லை, ஒருத்தர் இறந்த பிறகும் வந்து அவங்க அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் பின்னாடி என்னை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டான் வீரமணி அப்படின்னு தான் என்னோட சொந்த பந்தம், என்னுடைய அதாவது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் யாரு அப்படிங்கிறது எனக்கு பயங்கர கிளியரா தெரியும். நான் எந்த உறவுகளையும் நான் பெருசா நினைக்கல. இந்த இவரோட உறவு மட்டும் நான் எப்படின்னு தெரியல, எனக்குள்ளார ஒரு உறவாவே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அன்னைக்கு